Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த ரெட் பபிள்ஸ் சம்பந்தமான சைட். ஓகே, இதுல வந்து நம்ம ஏஏ ஆர்ட்ஸ் கிரியேட் பண்ண ஏஏ ஆர்ட்ஸ் இந்த ரெட் பபிள்ஸ்ல நம்ம அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ணலாங்க. இப்போ நார்மலாக நான் ரெட் பபிள்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்றது எப்படின்றதெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காத நண்பர்களுக்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு அக்கௌண்ட் ஒன்று எப்படி கிரியேட் பண்றதை பாருங்க. சும்மா சின்ன ப்ராசஸ் தாங்க. ரெட் பபிள்ன்ற வெப்சைட்டுக்கு போங்க. ரைட், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரிண்டிங் பேஸ்ட் ஆன் த பிரிண்டிங். ரைட், உங்களுக்கு நல்ல ஆர்ட் ஒர்க் பண்ண முடியும்னா அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து இந்த சைட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணி அது மூலியமாக அந்த ஆர்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இல்லை ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிலோ கவர், ஷூஸ் எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் மணி மேக் பண்ணி இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ரைட், இதில் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களோட இமெயிலையும் இமெயில் ஐடியும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்க. இதில் ஆட் யுவர் ஒர்க்னு வரும், இதில் ஆட் யுவர் ஒர்க்னு வரும். ஓகே, இப்போ அதில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் யுவர் நெட்ஒர்க்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று நான் ஏஐ ஆர்ட்ஸில் கிரியேட் பண்ணது வந்து இது வந்து நான் வந்து ப்ளே கிரவுண்ட் யூஏஐ வச்சு கிரியேட் பண்ணது தான். ரைட், இதில் வந்து நான் அந்த இது எடுக்கிறேன். இந்த ஆர்ட் ஒர்க்கை நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. ரைட், இப்போ பாருங்கள், இது வந்து இந்த ஆர்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏஐ பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண ஆர்ட் ஒர்க். ரைட், இதில் வந்து நான் வந்து இந்த ஆர்ட் ஒர்க் வந்து நான் பேர் கொடுத்தேன் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ். அதாவது வந்து ஒரு சூழலில் வந்து ஒரு சும்மா ஒரு என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஷூஸ்ன்னு சொல்லி ஒரு ஏஐ ஆர்ட்ஸ். அதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சும்மா நம்மளுக்கு ஒரு கட்மேலையில் வந்து நான் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ண ஒரு ஷூ சம்மந்தமான ஒரு ஆர்ட் ஒர்க் தான் இது. ரைட், இப்போ நீங்களும் உங்களோட மைண்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அதாவது கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லா முடியும்னா இருந்தால் லேஸ் உங்களுக்கு இந்த ஐஏ ஆர்ட்ஸ் வந்து சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகணும். உங்கள் மைண்டில் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஏஐயில் கொண்டு போய் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி இந்த ப்ளே கிரவுண்ட் ஏஐ பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன், போயிட்டு பாருங்கள். ரைட், இதில் வந்து நம்ம எப்படி ப்ராம்ப்ட் தயாரிக்கிறதுன்ற இந்த இதுதான் இது. நான் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். இதில் தான் நான் கிரியேட் பண்ணேன். இப்போ கிரியேட் சொல்லி அடிச்சுட்டு இந்த இதில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்வாயன்மெண்ட் ஷூஸ்னு சொல்லி நான் இப்போ கிரியேட் பண்ணியிருந்தேன். என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ்னு சொல்லி டைப் பண்ணோன்னே ஜென்ரேட் கிரியேட்னு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு வந்து கிரியேட் ஆனது இமேஜ் தான் இது. இந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணேன். ரைட், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் என்ன ஒரு ப்ராம்ப்ட் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள். அதே இன்னொருத்தர் கிரியேட் பண்ணதை கிரியேட் பண்ணாதீங்க, அது வந்து காப்பிரைட் ஆகி போயிடும். இப்போ நான் கிரியேட் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஷூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போ அப்லோட் பண்ண இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரைட், இப்போ நான் வந்து இதில் ரீப்ளேஸ் த இமேஜ், இந்த இமேஜில் நான் இன்னொரு இமேஜ் தான் எடுத்துருந்தேன், அதை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். என்வாயன்மெண்டபிள் ஷூஸ் இது நினைக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இது அப்லோட் ஆகுது. இப்போ நான் அதுக்கு இதை நான் கிரியேட் பண்ணுறது வந்து நம்மளோட ப்ளே கிரவுண்ட் ஏஐ. ரைட், இந்த சைடில் தான் கிரியேட் பண்ணி இது அந்த ஏஐ ஆர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ளே கிரவுண்ட் ஏஐ. இதை நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனும் யூஸ் பண்ணலாம், பெய்ட் வெர்ஷனும் யூஸ் பண்ணலாம். பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் ஒரு $10 மாதிரி தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட ப்ரீமியம் பிளான் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஏஐ ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி. ரைட், இப்போ இந்த மாதிரி இந்த ஆர்ட்டை வந்து இந்த இதில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் டெக்ஸ்டையும் கொடுத்துட்டேன். கீழே டேக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டேக்ஸில் வந்து யூசர் வந்து சர்ச் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எல்லோன்னு க்ரீன்னு கொடுக்குறேன். பாருங்க, ரைட் அப் 15 டேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டாவது என்னன்னு கொடுக்குறேன்னா ஷூன்னு கொடுக்குறேன். ரைட், நான் கீழே வந்து என்னது லீவ்ஸ்னு கொடுக்குறேன். ரைட், ஓகே, ரைட், இங்கே நான் வந்து ஸ்கைன்னு கொடுக்குறேன், இந்த பேக்ரவுண்ட்லாம் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரைட், ஒரு 15 லேர்ன் இப்போ செப்பரேட் கம்மா போட்டு இங்கே நான் வந்து கிரீன் லீவ்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ரைட், ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் கொடுக்க விரும்புங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு இந்த ஏஐ ஆர்ட்டுக்கு பாருங்க கீழே வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்ஸ்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பிரிண்ட் பண்ணுவாங்க அவங்க. அதாவது இதில் இந்த சைட் வழியாக வர கிளைண்ட்ஸ் வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு டிஷர்ட், ஷர்ட் இந்த மாதிரி எத்தனை வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது
இங்கே பாருங்கள் ஃபோன் கேஸு கூட அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஃபோன் கேஸ், பிலோ, மவுஸ் பேட், டெஸ்க் மேட், இங்கே பாருங்கள் பிரிண்ட் கார்ட்ஸ், போஸ்டர்ஸ், இப்போ எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது அவ்வளோத்துக்கு வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும். உங்களோட டிசைன் வந்து இல்லை பாருங்கள், இந்த சாக்ஸில் இருந்து எல்லாம் இருக்குது. ரைட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னத்துல வேணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களோட ஆர்ட் ஒர்க் பொருத்தம் இல்லாட்டி அதை நீங்கள் டிசேபிள் பண்ணலாம் இதில் வந்து. ரைட். இப்போ இது வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு, ஏன்னா அது கிரியேட் ஆகுது. இந்த ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் கிரியேட் ஆகிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அப்ளை ஆகிருந்துச்சு. இதுக்கு அவ்வளோ நேரம் ஆகாதுங்க. நான் அப்லோட் பண்ணுற நேரமே கிரியேட் ஆயிருங்க. அப்படியே சம்டைம் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் அப்படி இதாகிடுச்சு. ரைட். பாருங்கள், எல்லாம் கிரியேட் ஆகி வந்துருச்சு. எல்லா ப்ராடக்ட்ஸும் பாருங்கள் அப்ளை ஆகிருக்கு. ரைட். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் இருந்தால் அதெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ இந்த ஹட்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் நல்லா இல்லை, வேணால் நம்ம டிசேபிள் பண்ணிக்கிறது. இந்த இதில் போய்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த எனேபிளை வந்து கிளிக் பண்ணால் டிசேபிள், நம்ம ஹட்டுக்கு தேவையில்லை. இப்போ இதுக்கெல்லாம் ஓரளவில் பொருந்தது பாருங்கள். இங்கே பாருங்கள், டெஸ்க் மேட், இந்த இதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. பிலோ கவருக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. மவுஸ் பேட்டுக்கு இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது இந்த ஆர்ட் ஒர்க். ரைட். நமக்கு இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வேணும்னா இதை வந்து நம்ம வந்து பேட் இதில் வந்து நம்ம இதை வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு நமக்கு எடிட்டும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து கணக்கு அந்த பொசிஷனுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட், இங்கே நான் அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தோம்னா நமக்கு இந்த சேஞ்ச் ஆகிடும். ஓகே. இந்த மாதிரி நம்ம வேலைகளை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி எடிட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், மற்றதுக்கெல்லாம் சரியாக பொருந்தி இருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் அழகாக இருக்குந்தா. ரைட். இந்த மினி ஸ்கர்ட்ஸ் இந்த ரைட், இந்த மாதிரி அவங்க இங்கே பாருங்கள். இப்போ இதுகளுக்கெல்லாம் நமக்கு இந்த லெக்ஸ் இதுகளுக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம டிசேபிள் பண்ணும். இதுக்கெல்லாம் சரி வராது. எல்லாம் இப்போ சாக்ஸுக்கெல்லாம் நமக்கு வேணும், இதெல்லாம் டிசேபிள் பண்ணலாம். நம்ம டிசேபிள் பண்ணி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம போட்டோம்னா அசிங்கமாக இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, பேக் கவர் இதுகளுக்கும் தேவையில்லை, நம்மளுக்கு டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ டிசேபிள் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து இந்த இதுகளுக்கான நல்லா இருக்குது. இந்த மாஸ்க்குக்கு வந்து இதை வந்து நம்ம வேணால் எடிட் பண்ணணும். எடிட் கொடுத்து இதை கொண்டாந்து கொஞ்சம் மேலே அப்படி வைக்கலாம். மாஸ்க்கு அழகாக இருக்க மாதிரி இந்த மாதிரி அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. ரைட். இப்போ அது இந்த மாதிரி பேக்ஸுக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். பேக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இது அப்படியே வச்சுக்கணும். ரைட். இப்போ இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ரைட். இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்மளுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பண்ணணும். இப்போ எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லைன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே. எல்லாத்துக்கும் நம்ம போடுறது இல்லை. இப்போ உங்களுக்கு அது வந்து இதெல்லாம் இது ஃபோன் கேஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் இப்படி வச்சுக்குவோம். ஃபோன் கேஸுக்கு இப்போ ஃபோன் கேஸுக்கு கொஞ்சம் அழகாக காட்டணும். ஃபோன் கேஸுக்கு கொஞ்சம் இப்படி காட்டினா தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் மேலே வச்சுட்டு இப்போ போய்ட்டு பாருங்கள், ஃபோன் கேஸுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து காட்டிக்கலாம். ரைட். காட்டிட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து கீழே ஒன்றுமே இல்லைங்க, சேவ் த எனிவன் பாடி பப்ளிக் ஒன்லி ப்ரைவேட் உங்களுக்கு மட்டும் அக்ரி பண்ணிவிட்டு திஸ் மெட்டீரியல் கண்டென்ட் எஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் யுவர் ஒர்க்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து சேவ் ஆகிடும். இது கொஞ்சம் ப்ரொசஸ் ஆகும். இந்த சேவ் ஆகிடுச்சு. உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து இந்த மாதிரி ப்ரொசஸ் ஆகி அவங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ரைட். இது வந்து நம்ம இந்த ரெட் பபிள்ஸ் வந்து நீங்கள் ஆர்ட் ஒர்க் நீங்கள் சரியாக செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. இப்படி அவங்க எல்லாமே இந்த ப்ராடக்ட் உள்ள அவ்வளோ விஷயத்தையும் பிரிண்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரே வேலை நீங்கள் உங்களோட ஆர்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணதா இருக்கும். உங்கள் கலெக்ஷன் உங்களோட ஷாப்பில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து இந்த கலெக்ஷன் வந்து பேட் ஆகிருக்கு. ஓகே. ரைட். இப்போ உங்களோட அந்த ஒரே ஒரு ஷாப்பில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமா இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டு தெரியும்.